அனைவருக்கும் வணக்கம். லண்டன்ல உல்லாசமாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தாயகம் திரும்ப போறாரு. அதுக்கு முன்னாடி வசமா மாட்டும் ஸ்டாலினின் குடும்பம் இன்ப நிதிய வைத்து அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய விஷயமே இருக்கு. அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளுடைய அமைச்சர் ரமேஷ் அவர்களை மீண்டும் மீண்டும் வம்பிழுக்கும் மாரிதாஸ். மாரிதாஸ நெறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்கீங்க. ஒரு ஆதாரம், ஒரு சாட்சி எதுவுமே இல்லாம ஒருத்தர் மேல குற்றம் சாட்டுறது அப்படின்றதே தப்புன்னு சொல்லணும். அந்த மாதிரி இன்னைக்கு மாரிதாஸ் கைது பண்ணிட்டாங்கன்னொன்னே வெள்ள கொடி பிடிச்சு, போர்க்கொடி பிடிச்சு வந்த சில பேர் எங்க ஓடி ஒளிஞ்சாங்கன்னே தெரில. அதையும் நம்ம பெருசா கேட்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிருங்க. எல்லாரும் எதிர்பார்த்த இந்திய கம்யூனிஸ்டான சிபிஐ சீக்கிரமா அமைச்சரவையில இடம்பெற போகுது அப்படின்றது இன்னைக்கு வந்த மிக முக்கிய தகவலா இருக்கு. நேத்து பிரஸ் மீட்லயே வந்து ஒரு முடிவுரை மாதிரி ஒரு புள்ளி வச்சு வந்து இக்கு வச்சு பேசியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசியிருக்காப்ல. நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. ஒருவேளை அவர் அமைச்சரவைக்கு வர்றதுக்காகத்தான் இவ்வளோ நாள் எதிர்ப்புகளை வந்து நம்மள்ட்ட கொடுத்துட்டு இருந்தாரோ அப்படின்லாம் கேட்டீங்க. இன்னைக்கு சிபிஐ மற்றும் சிபிஎம் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அமைச்சர் பொறுப்பு வந்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஆல்ரெடி அவர்களை அணுகி கேட்கும்போது, இல்லை நாங்கள் கூட்டணியை மட்டும் தொடரதா விரும்புகிறோம், ஆதரவு மட்டுமே கொடுத்துக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயா சண்முகம் அவர்கள் எங்களுக்கு அமைச்சரவை பதவி வேண்டாண்டாரு. அப்புறம் வீரபாண்டி அவர்களும் வந்து 2 பேருமே வந்து திமுகவுக்கு செம்பு அப்படின்றது நல்லாவே தெரியும். இன்னைக்கு திமுக ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளையும் ஒதுக்கி வச்சு பார்க்குறாங்க அப்படின்றதும், மிகப்பெரிய பிளான் ஒன்றை இடைத்தேர்தலில் இறக்க போகிறாங்க அப்படின்றதும், உள்ளாட்சி தேர்தலையும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது தான் வந்து மிக முக்கியமான உண்மையாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி அவர்களுக்கு முறையான ஒரு மரியாதை கொடுக்கப்பட இல்லை அப்படின்றதுனால இவங்களுடைய கட்சி சார்பாக வந்து ஒரு விஷயம் வந்து தீர்மானம் மாதிரி போட்டு நம்மளுடைய முதல்வர் அவர்கள்ட்ட புது துறை உருவாக்க சொல்லி கேட்க போகிறாங்க அப்படின்றது கருத்து. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிற செந்தில் பாலாஜி நேற்று கூட ஒரு மொட்டை கடிதம் எழுதியிருந்தாப்புல. எங்கே இருக்காருன்னு தெரியாது, ஆனால் நெதம் ஒரு கடிதம் வருது காவல்துறைக்கு, திருவல்லிக்கேணி காவல்துறைக்கு. அதில் என்ன எகத்தாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் மேலே எஃப்ஐஆரே இல்லை, நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஒருத்தர் மேலே எஃப்ஐஆர் இல்லை, ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த குற்றம் இல்லை, நான் வந்து அந்த குற்றத்தில் இல்லைங்கன்னு சொல்லி நிரூபிக்க வேண்டியது அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரினோட ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை. நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்கு, அவங்களுடைய பெற்றோர்கள் கையில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஆஜராகணும், ஆஜராகலை, முன்ஜாமீன் கேட்டிருக்காரு. எஃப்ஐஆரே போடப்படாத ஒரு நபர் எதுக்காக முன்ஜாமீன் கேட்கணும்? குற்றமே இல்லைன்னு தெரிஞ்ச நபர் எதுக்காக முன்ஜாமீன் கேட்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நிறைய பேர் கேட்குற கேள்வி. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. அந்த கடிதத்தில் அதாவது ஒரு கடிதம் எங்கேருந்து வருது அப்படின்றதுக்கான ஒரு அட்ரஸ் தேவை. ஆனால் அதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்காத இந்த காவல்துறை இந்த மாதிரி ஒரு முட்டை கடிதாசி வந்திருக்கு, அதில் இப்படி வந்து சொல்லியிருக்காரு அப்படின்றதும் ரொம்ப எகத்தாளமான வந்து பதில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுத்துருக்காரு அப்படின்றதும் சும்மா அங்கேருந்து வரப்பட்ட ஒரு தகவலாக இருக்குது. இதில் செந்தில் பாலாஜி செய்த மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்ஜாமீன் வந்த நாள்ல இருந்தே ஒவ்வொரு நாளும் கடிதம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு காவல்துறைக்கு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா என்னை தூக்கிடாதீங்க, என் மேலே எஃப்ஐஆர் இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன், நான் என் மேலே எந்த தவறும் இல்லை, நான் நிரூபிச்சுட்டு வெளியே வந்துடுறேன், அதுக்குள்ளே என்னை ஆள் அனுப்பி தூக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான நிலைமையில கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாப்புல. இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஏவா வேலு மற்றும் செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணனே வந்து அடுத்தடுத்து காப்பாற்றிக்கிட்டே இருக்காங்களே, யாரோ ஒருத்தர் வந்து இவங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்களேன்னு சொல்லி தான் அருண் ஐபிஎஸ் அவர்களை நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பணி மாற்றம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அதனால இவருக்கு பின்னால இவரை துரத்தி அடிக்கப்பட்டதுக்கு மிக முக்கிய காரணங்கள், நிறைய காரணங்கள் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு விசிகாவை பத்தி நம்ம பேசியாகணும். விசிகா வந்து இன்னைக்கு பாமக நம்மளுடைய டிவிக்குள்ள வரப்போகுது, சௌமியா அன்புமணி அவர்கள் அமைச்சராக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய காண்டில் இருக்கிறாப்புல திருமாவளவன் அவர்கள். ஏன்னா ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாத தலைவரா இன்னைக்கு தாய் சிறுத்தை மாறிட்டனால சிறுத்தை குட்டிகள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு குழம்பிக்கிட்டே திரியிறாங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ கூட இந்த எழுச்சி மாநாடுன்னு ஏதோ அவருடைய பிறந்த நாள் அப்போ வந்து கொண்டாட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு 2 கட்சிகள் திமுகவையும் அழைச்சிருக்காரு, தாவேகாவையும் அழைச்சிருக்காரு. இப்படி அழைச்சிட்டு இருக்கும்போது நம்மளாம் ஏன் ஒன்றா பயணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறுக்குத்தனமான யோசனையும் சொல்றதுல பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து அவர்கள் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, வர வர சரிவர இல்லாமல் ஒரு மனப்பிறழ்வு நோய் அப்படின்ற நோயில பாதிக்கப்பட்டாரா அப்படின்னும் தெரியல. ஏன்னா ராசா சொல்ற மாதிரி அப்படிதான் நம்ம சொல்லி ஆகணும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களுடைய நிலைமை இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த ஐயா அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை வந்து திறந்து வச்சு மூடி வச்சு அது மிகப்பெரிய பஞ்சாயத்தாச்சு. அதுக்கு கூட இன்னும் அவர் குரல் கொடுக்காம இருக்காரு. அவங்க அந்த சமுதாய மக்கள் வந்து இன்னைக்கு அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க காவல்துறையிட்ட. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சமுதாய பிரச்சனை வர்ற அளவுக்கு கூட இறங்கியிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக இதை வந்து நல்லா கோல் மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லணும். திருமாவளவன் அவர்களை எதிர்த்து ஒரு குரல் கூட கொடுக்க முடியாத ஒரு தலைவர் ஆயிட்டாருன்னு சொல்லணும். இந்த ஒரு ரீதியில் என்ன திருமாவளவன் அவர்கள் பதில் இன்னைக்கு நம்மளுடைய
முதல்வர் அவர்களை எதிர்த்து பேசினாலும் அமைதியாவே இருக்கிற வன்னியரசு அவர்கள் என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீக்கிரமா திருமாவை விட்டுட்டு பிரிய போறார் அப்படின்றதும் அடிக்கடி வந்து திருமாவளவன் சொல்றாரு பார்த்தீங்களா, எங்களுக்கு வந்து அமைச்சரவைலாம் தேவையில்லைங்க. நாங்க அப்படியாப்பட்ட ஆள்லாம் கிடையாது. நாங்க என்ன அமைச்சருக்காக வந்து பரிஞ்சு பேசணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. நாங்க ஆதரவு குடுத்துருக்கோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்கிட்டு நம்மளுடைய சிறுத்தை குட்டிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அத உன் ஓனர சொல்ல சொல்லுப்பா. யாரு வன்னியரசு அவர்களை சொல்ல சொல்லுப்பா. நீ என்னப்பா நீ தலைவர் மாரி பேசிட்டு இருக்க. அவர் தான் இன்னைக்கு எங்க சமுதாய மக்களுக்கு உதவி செய்றாரு. சமூக நீதித்துறை அமைச்சரா சிறப்பா செயல்பட்டுட்டு இருக்காரு. திருமாவளவன் அப்படின்ற ஒரு செம்பு தூக்கி திமுகவுக்கு செம்பு தூக்கிட்டு அப்படியே போயிரட்டும். எங்களுடைய சிறுத்தை குட்டிகள அழகா வன்னியரசு அண்ணன் பார்த்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்றது தான் இன்னைக்கு பாதி சிறுத்தைகளோட ஒரு கருத்தா இருக்கு. ரைட்டு. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். லண்டனுக்கு வருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்கள் வசமா சிக்க போறார் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? என்ன விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு உதயநிதி அவர்களுடைய சொத்து பட்டியல்னு ஒண்ணு வேட்புமனுல குடுத்துருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும். பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏவா நிக்க போறவங்களுக்கு எல்லாருக்குமே குடுக்கணும். லண்டன்ல இப்ப அவருடைய பையன் படிக்கிறார்ல, அந்த ஒரு ஸ்பெக்டெக் அந்த நிறுவனம், அதாவது இங்கிலாந்தோட கல்லூரி அது மிகப்பெரிய கல்லூரி. அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள முடியுமான்னு கூட கேட்டீங்கன்னா, வாய்ப்பில்ல அப்படின்னு தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட மாதம் அந்த கல்லூரிக்கு மட்டுமே ரூ. 2,00,00,000 செலவு இருக்கு. அது போக இப்ப நம்ம நாட்டுக்கு வர்றாங்க, திரும்பி அங்க போறாங்க. அங்க ஏதோ அங்கங்க போகணும்னு சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, அது தனி எக்ஸ்பென்சிவ். ஒட்டுமொத்தமா 2லேருந்து ரூ. 3,00,00,000 ஆகும் அந்த படிப்ப முடிக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 வருட படிப்பு. கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்துக்கங்க எவ்வளோ வரும்னு. உதயநிதி அவர்கள் குடுத்த சொத்து பட்டியல் அப்படின்றது ரூ. 33,00,00,000 மனைவியோட சொத்த சேர்த்து. அசையும் சொத்துக்கு, அசையா சொத்து எல்லாம் சேர்த்து மொத்த மதிப்பு ரூ. 33,00,00,000. இவர் கையில ரூ. 50,000, மனைவி கையில ரூ. 75,000. ஸ்டாலின் கையில பார்த்தீங்கன்னா ரூ. 10,000. என்னப்பா அது? ஏன் புருஷன் பொண்டாட்டி தான் வந்து பிள்ளைக்கு பணம் கட்டணுமா? ஏன் தாத்தா பாட்டிலாம் கட்ட மாட்டாங்களா? அப்படின்லாம் சில கொத்தூஸ் வந்து நம்ம கமெண்ட்ல கேட்பீங்க. அவங்களுக்கும் பதில் சொல்லிடுறேன். ஸ்டாலின் அவர்கள் அந்த படிப்புக்கு செலவு இல்ல அப்படின்னு சொல்றதுல அவருடைய மனுல அது தெளிவா குடுத்துருக்காங்க. ஏன்னா இவர் பண்ணின செலவு இவ்வளோதான், இது இவ்வளோதான், இது வருமான வரி சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலது குடுத்துருக்காப்ல. விஷயத்துல எதுவுமே வந்து ஒத்து போல. அப்ப எப்படி எப்படி திமிங்கலம் அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த மாரி இது எப்படி எப்படி படிச்சு வெளிய வந்தாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கேள்வி. ரைட்டு. ஒரு வழியா டிகிரியும் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு இப்ப தமிழ்நாடு திரும்புறதா இருக்காரு நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாடு திருமண கையோட பார்த்தீங்கன்னா, மிக முக்கிய பொறுப்பா திமுகல இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், முன்னாள் மாஜிக்கள் இவங்களுக்கு ஒரு பெரிய கொத்து புரோட்டா போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காராம். முதல் கொத்துவா ஆக போறது சேகர் பாபு அப்படின்றது அவங்க வட்டாரத்துக்குள்ள பேசிக்கிறாங்க. சேகர் பாபு, இன்னும் கே.என். நேரு, இப்ப கூட அனிதா ராதாகிருஷ்ணன், அடுத்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுல காலடி எடுத்து வைக்கும்போது தான் நான் வெளியில மண்டைய நீட்டுவேன்னு செந்தில் பாலாஜி வந்து ரெடியா இருக்கிறாப்ல. அதுக்கெல்லாம் உனக்கு டைம் இல்லப்பா. நாங்க உன்னைய கொத்தா தூக்க போறோம்னு நம்மளுடைய முதல்வர் லஞ்ச ஒழிப்புத்துறை மூலியமா தானாவே வந்து வழக்கு பதிவு பண்றதுக்காக வேலையெல்லாம் வந்து காய் நகர்த்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றதும், ஹவாலா பணம் பல கோடி ரூபா செந்தில் பாலாஜிட்ட இருக்கு அப்படின்றதும் ஒரு வழக்கா இப்ப வந்து விசாரணைக்கு போய்க்கிட்டு இருக்கு. எப்படியும் அவர் அவ்வளோதான். உள்ள கஞ்சி கஞ்சி தான் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்ப நம்மளுடைய தமிழகத்துல அரசு வந்து சிறப்பா நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு அரசு அப்படின்றது எல்லாருக்குமே வந்து மிக முக்கியமா தேவைப்படுற ஒரு அரசா இருக்கிறனால, நம்மளுடைய மக்கள் வந்து இந்த அரசு தொடரணும் அப்படின்றதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த திமுக எப்படியாவது கலகம் பண்ணி சீக்கிரமா வந்து நம்ம ஆட்சிக்கு வந்துரணும். இந்த அரச கலைச்சு விட்டுறணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள வந்து குறுக்குச்சால் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதே போல தான் பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சித் துறையில ஒரு தாவேகா நிர்வாகி ஒரு லட்சக்கணக்குல வந்து நீங்கலாம் பார்த்துருப்பீங்க அந்த நியூஸ். அதுக்காக அவர் வாங்கல அப்படின்றதுக்குலாம் முட்டு குடுக்க வேலை இல்லங்க. அவர் வாங்கியிருக்காரு. அவருக்கு வந்து ஆதாரம் குடுத்துருக்காங்க. அது விசாரணையில போய்க்கிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உள்ளாட்சி துறையிலயும் தமிழக வெற்றிக் கழகம் தப்பு பண்றாங்க. வெளியில பார்த்தீங்களா, லஞ்சம் வாங்காத மாரி கட்டிட்டு லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கிய ஒரு தப்பான போர்வையே மக்கள் முன்னாடி காமிச்சு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்துடைய பேர கெடுக்கிறதுக்கு அந்த அந்த ஊராட்சி தலைவர், அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக வெற்றிக் கழக ஊராட்சி தலைவர் காந்தியம்மா அந்த வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. முழுக்க முழுக்க திமுகவுடைய சதி அப்படின்றது அந்த உள்ளூர்க்குள்ள பேசின மக்களுடைய கருத்தா இருக்கு. அதிகாரப்பூர்வ தகவல் வந்தோனே உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மிக முக்கியமான விஷயத்துல மாரிதாஸ் விஷயத்துக்கு வருவோம். மாரிதாஸ் அவர்கள் நேத்தும் சரி, இன்னைக்கும் சரி, ரமேஷ் அவர்கள் பல கோடி ரூபா அந்த பழனி விஷயத்துல வாங்கியிருக்காரு. பழனி நிலம் அந்த ஒரு மிக முக்கியமான 100 கோடி ரூபா மதிப்புள்ள கோயிலோட பார்க்கிங் நிலத்தை வந்து எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதோட தொடர்ச்சியாவும் திரும்பவும் பேசுறவர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமான விஷயத்தையும், மோசமான கருத்துக்களையும் ரமேஷ் மேல வைக்கிறாரு. அதுல பார்த்தீங்கன்னா, ரமேஷ் வந்து சர்வாதிகாரியா இருக்காருங்க.
அமைச்சர் ஆனதுக்கப்புறம் நெறைய பேர மிரட்டுறாருன்னு சொல்லிட்டு அவருடைய வீடியோல பேசுறாரு. இப்பவும் நம்ம மாரிதாஸ்க்கு சொல்ற ஒரே விஷயம் அதுதான். உங்ககிட்ட ஆதாரம் இருந்துச்சுன்னா காவல்துறைட்ட போங்க. எந்த தலைவரா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஆதாரத்த கொண்டுட்டு காவல் நிலையத்திட்ட போய் போகாம, மக்கள் முன்னாடி நீங்க வாங்குன பணத்துக்காக மக்கள ஏமாத்தாதீங்க அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு கருத்து. மாரிதாஸ பொறுத்தவரைக்கும் எங்க காசு வாங்குறோமோ அங்க பேசுவாப்ல. இப்ப சமீப நாட்களா பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு சொம்படிச்சிட்டு இருக்கிறாப்ல. ஏன்னா, அவர் மேல இருக்கிற வழக்குகள்லேருந்து திமுக அவர காப்பாத்திரும்னு நெனைக்கிறாங்க. இன்னைக்கு திமுகவே அவங்கள காப்பாத்திக்க முடியாம ஓடிக்கிட்டு இருக்காங்கன்றது மாரிதாஸ்க்கு தெரியல. அதனால மக்களே மாரிதாஸ் பேசுறத யாருமே கணக்குல எடுத்துக்காதீங்க. நம்மளுடைய வீடியோவ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக்க பண்ணிருங்க. நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை சொல்லிருங்க. நன்றி, வணக்கம்.